வெரி குட் மார்னிங். கரண்ட் அஃபேர்ஸ் ஆரம்பிக்கலாமா? ஓகே, ரைட். ஸோ யூபிஎஸ்சி ஜிஎஸ் பிலிம்ஸ் 2025க்காக சரியா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் வந்து லான்ச் பண்ணுறோம். வெரி இன்னோவேட்டிவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஸோ லாஸ்ட் ஒரு 2.5 monthsக்குள்ள லாஸ்ட் இயர் ஜூன் 2024 இப்போ வரைக்கும், அதாவது கிளாஸ் முடிக்கிற வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத நம்ம டீல் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ வி ஹேவ் பிளான் ஃபார் 25 classes, 25 கிளாஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட். ரைட். ஸோ 25 classes அப்படின்றது பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாஸ் டைமிங் அப்படின்றது உங்களுக்கு மெசேஜில் வந்துடும். ஓகே, ரைட். ஸோ இதில் அந்த எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாமே மெசேஜ்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ இருந்தாலும் ஒரு டைம் வந்து எங்களோட செல்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிடலாம், எப்படி இருக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு தென் அதை ஜாயினிங் ப்ரொசீஜர் எல்லாமே ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தென் டைரக்ட்லி வில் பி லேண்டிங் ஆன் டு தி டாபிக். ஓகே, ரைட். ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ் நம்முடைய சிலபஸ்ல யூபிஎஸ்சி பிலிமினரி சிலபஸ்ல பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற பேர்ல இருக்காது, கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற பேர்ல இருக்கும். கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அதான் முக்கியம். இம்பார்ட்டன்ஸ்னாவே முக்கியம். இந்த இடத்துல அந்த அந்த வார்த்தை இம்பார்ட்டன்ஸ்ன்றது முக்கியம். ஸோ அப்போ நம்ம வந்து ரெம்பர் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அதை ஒரு இன்ஃபர்மேட்டிவா நீங்க பார்க்கலாம். பட் யூபிஎஸ்சி வந்து உங்களை என்னவா பார்க்கும்னா இன்ஃபர்மேட்டிவாகவும் பார்க்கும், அதே சமயம் ஸ்கில்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதையும் பார்க்கும். சரிங்களா? சில சமயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 2 to 3 years 4 years பேக்ல வந்து இருந்த விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில கரண்ட் அஃபேர்ஸா கேட்டிருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சப்போஸ் ப்ரீவியஸ் இயர் ஆஸ்பிரண்ட்ஸ் முன்னாள் ஒரு 2-3 இயர்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஃபிலிம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும்னா ஏதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட ஞாபக சக்தியை வந்து செக் பண்ணுறதுக்காக, அவ்வளோதான். ஜென்ரலி வந்து இது வந்து ஒரு ஒரு இயர் லாங் ப்ராசஸ். நம்ம அப்ளிகேஷன் யூபிஎஸ்சி கால்ஃபர் பண்ணி ஜூனில் எக்ஸாம் வச்சு மறுபடியும் அடுத்த ஆல்மோஸ்ட் ஜூனில் தான் ரிசல்ட் வரும். ஓகேவா? ஸோ அப்படின்ற போது உங்களுக்கு 1 year வந்து இதில் வந்து உங்களால் டெடிகேட் பண்ண முடியுதா? நம்பர் 1 மினிமம் நான் சொல்கிறேன், மினிமம் 1 year டெடிகேட் பண்ண முடியுதா? அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராசஸ் விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஏன்னா நீங்க வரப்போற மே அல்லது ஜூன்ல நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா போன ஜூன்ல இருந்து அந்த மாதிரி கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? அது சரியா? ஞாபகம் இருக்குன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஞாபகம் வச்சிருக்கீங்க? சரியா? நீங்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பீங்க ஒரு ஒரு லாஸ்ட் இயர், இப்போ இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கிறது ஒரு 1 year முன்னாடின்னு வச்சுக்கோமே, வாட் எவர் இட் இஸ். சரிங்களா? ஸோ அப்படி ஞாபகம் அந்த ஒரு 1 yearக்கு முன்னாடியான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியுதா? இருக்கிற அதுல வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு 1 yearக்கு முன்னாடி இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அதுல ஒரு 4 ஆப்ஷன் செட் பண்ணிடுறாங்க அப்படின்னா அதுல 2 ஆப்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மீதி 2 வந்து டேலம் ஆயிடும், இல்லாட்டி மறந்து போயிடும், இருக்குன்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அப்போ இது வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்றதையும் தாண்டி நீங்க அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதை வந்து ப்ராப்பரான வகையில புரிஞ்சு படிச்சிருக்கீங்களா அப்படின்றதான் யூபிஎஸ்சி வந்து எதிர்பார்க்கறது. அதனால புரிஞ்சுங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ஈவன் நம்ம ஸ்டாட்டிக் பார்ட்னு சொல்லக்கூடிய ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, என்வரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜியாகிரபி, இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து கன்ஃபைண்டா இருக்கும். என்சிஆர்டி சிலபஸ் அப்படின்றத நோக்கி இருக்கும். அதான் நான் சொல்றது பிலிம்ஸை பத்தி மட்டுமே நான் சொல்றேன், மெயின்ஸை பத்தி நான் சொல்லல. ஓகே, ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ஒரு ஓஷன், அவ்வளவுதான். சரிங்களா? அது பாட்டுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல எங்க இருந்து வேணுமாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா அதை நம்ம ஓரளவுக்கு நம்ம கார்னர் பண்றோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிவைக்கு எல்லாம் வந்து பார்த்துட்டு ஓகே இவங்க இந்த ஏரியால இருந்து எல்லாம் கேட்கறாங்க, அப்போ இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி நம்மளால கொண்டு போக முடியும். ஓகேவா? ரைட். ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்றதையும் தாண்டி அதை உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுதா அப்படின்றத பார்ப்பாங்க, நம்பர் 1. ஸோ ஜென்ரலி யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாமே தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரீட் த நியூஸ் பேப்பர் ஆன் டெய்லி பேசிஸ். டெய்லி என்ன நடக்குது, நம்மளை சுத்தி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வந்து அதுலதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத கேட்கறாங்க. ஸோ அப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பிவைக்கியோட கொஞ்சம் லிங்க் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளவுதான். சரியா? பிவைக்கு அப்படின்றது என்னன்னா, இப்போ யூபிஎஸ்சி வந்து இது வரைக்கும் பேசுனது அவ்வளவுதான். சரிங்களா? யூபிஎஸ்சி வந்து அந்த பிவைக்கு மூலியமா நம்ம பேசியிருக்கு. அதை வந்து அப்படின்னா என்னது, இப்போ நம்ம எப்படி ஒருத்தரை பார்த்த உடனே தெரியாது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றது, அதே இது அவங்க பேசதான் அவங்கள பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கொஸ்டினை எப்படி எடுக்கிறாங்க,
எந்த அளவுக்கு ஆழமா கேள்வி கேட்கறாங்க, வாட் இஸ் வாட்னு கேட்கறாங்களா, இல்ல சப் ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு நிறைய இந்த இன்ஃபர்மேஷனை பத்தின முழு புரிதல் இருக்கு அப்படின்றத வச்சு கேட்கறாங்களா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா பிஐக்யூ வச்சு தெரிஞ்சுக்க முடியும். சரியா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் சிஸ்டத்துல எத்தனை பிளானட் இருக்கு அப்படின்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. அது ஏதாவது குரூப் 4 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆர்ஆர்பி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். சரிங்களா? அப்போ யூபிஎஸ்சி அப்படின்றது முழுக்கவே இன்டெப்த் நாலேஜ், இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத பத்தி தான் போறது. இமேஜ் பண்ண முடியுதா? ஸோ அதனாலதான் நிறைய விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நியூஸ் பேப்பர்ல வர்ற விஷயங்கள் வந்து நிறைய பிரைவேட்டான நிறைய விஷயங்கள் வரும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொடுக்குற டாக்குமெண்ட்ல வந்து நிறைய வரும். சரிங்களா? இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம அதில் இம்பார்ட்டண்ட்டாக தேர்ந்தெடுத்து நம்ம படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு பெஸ்ட்டு. நமக்கு நேரமும் மிச்சமாகும், அதே சமயம் நம்மளால அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். சரியா? நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ஸ் இருக்கு, தௌசண்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இருக்கு. அப்போ அதுல இருந்து நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணலாம், அது எல்லாமே படிக்கணும்னா நிஜமாலும் சொல்றோம் அப்படின்னா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் டெய்லி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது இருக்கு. ஓகே, ஆர்ஆர்பிக்கு ஒரு மாதிரி கேட்பாங்க, பேங்கிங்க்கு ஒரு மாதிரி கேட்பாங்க, எஸ்எஸ்சிக்கு ஒரு மாதிரி கேட்பாங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு மாதிரி கேட்பாங்க, யூபிஎஸ்சிக்கு ஒரு மாதிரி கேட்பாங்க. அப்போ உங்களுடைய கோல் வந்து யூபிஎஸ்சி தான் அப்படின்ற போது அப்போ எப்படி நம்ம அதை ஸ்கிம் அப் பண்ணணும், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு எந்த பேசிஸ்ல நம்ம வந்து எடுப்போம் அப்படின்னா, ஒன்று வந்து கவர்மெண்டோட பாலிசிஸ், மெஷர்ஸ், ஸ்கீம்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதோட நோக்கம். ரெண்டாவது சொசைட்டியை வந்து அட்வான்ஸ்மெண்ட்டாக கொண்டு போகிற ஒரு விஷயமா இருக்கும். இட் மே பி இன்னோவேஷன், இட் மே பி டெக்னாலஜி, இட் மே பி சம் டிஸ்கவரிஸ் அப்படின்றது இருக்கும். மூணாவது ஹிஸ்டாரிக்கலா ஓகேவா ஒரு விஷயங்கள் வந்து நடந்திருக்கும். இது மூலியமா வந்து ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்றத ரீரைட் பண்ணுவாங்க. புதுசா வந்து ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஏற்கனவே இருந்த விஷயம்லாம் இல்லை, இது புதுசு அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே அட்வான்ஸ்மெண்ட் நோக்கி தான் உங்களுடைய இதெல்லாம் இருக்கும், கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா அதன் டெக்னாலஜில ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குமோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டெக்னாலஜில வந்துச்சுன்னா அதை பத்தின கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அப்போ அவங்க எதை நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு கேண்டிடேட்டா இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய வேல்யூஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு வேல்யூஸ் அப்படின்னா என்னது, வாட் இஸ் வேல்யூஸ்? நம்ம மெயின்ஸ் கிளாஸ்ல எல்லாம் பார்த்துருக்கோம். நம்மளுக்கு வந்து எது இம்பார்ட்டன்ட்னு சொல்லி தோணுதோ அதான் நம்மளுடைய வேல்யூ. சொல்றது புரியுதா? அப்போ நிறைய விஷயங்கள் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து இருந்தாலும் நம்ம வந்து எதுக்காக இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்குறோம்? ஏன்னா இது எல்லாமே நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயங்கள் தான். நம்ம டிஸ்பிளே பண்றது, நம்ம படிக்க போறது, இது எல்லாமே நியூஸ் பேப்பர்ல வந்த விஷயங்கள் தான். அப்ப நியூஸ் பேப்பர்ல என்னென்ன வரும் யோசிச்சு பாருங்க. நியூஸ் பேப்பர்ல வந்து ஒரு அரசியலை பத்தி வரும், சினிமா பத்தி வரும், விளையாட்டை பத்தி நியூஸ் வரும், ஷேர் மார்க்கெட்டை பத்தி வரும், புரியுதா? அதுக்கப்புறம் கிரைம்ஸ், சோசியல் கிரைம்ஸை பத்தி வரும், அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் பத்தி வரும், சாங்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி எல்லாம் ஒரு நியூஸ் பேப்பர்ல வரும். அதுல இருந்து நம்ம ஸ்கிம் அப் பண்ணணும். அப்ப ஸ்கிம் அப் பண்ணணும்னா நம்ம எந்த விஷயத்த முக்கியம்னு சொல்லி பாக்குறோமோ அந்த விஷயம் தான் நம்ம கண்ணுக்கு படும். பேசணும், அவ்வளவுதான் லாஜிக். அப்போ நீங்க பாக்குற விஷயம் வந்து உங்களோட வேல்யூ பொறுத்தது. நீங்க எதுக்கு வேல்யூ பண்றீங்க? நீங்க சினிமாவுக்கு வேல்யூ பண்றீங்க அப்படின்னா சினிமாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் அதிகமா பிடிப்பீங்க. ஒரு தேசம், நாடு, ப்ரோக்ரஷன், டெவலப்மெண்ட், கவர்னன்ஸ், டெக்னாலஜி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க மைண்ட் செட் பண்றீங்க அப்படின்னா இதை நோக்கி தான் இந்த விஷயங்கள் மட்டும் தான் உங்களுக்கு கண்ணில் படும், மற்ற விஷயம் உங்களுக்கு கண்ணில் படாது. அவ்வளவுதான் லாஜிக். சொல்றது புரியுதா? எது இம்பார்ட்டன்ட்னு சொல்லி நினைக்கணும் அப்படின்னா பிலிமினரியில வரக்கூடிய சிலபஸ் இருக்கு இல்லையா, ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, என்வரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜியோகிராபி இருக்கு இல்லையா, இதுல ஸ்டேட்டிக் போர்ஷன்ல நிறைய படிச்சிருப்பீங்களா? ஸ்டேட்டிக் போர்ஷன்ல வாட் இஸ் வாட்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அது வாட் இஸ் வாட்னா இது பாலிட்டினா என்ன, பார்லிமெண்ட்னா என்ன, பிஎம்னா யாரு, கவர்னர்னா யாரு, இப்படிலாம் வந்து விஷயங்கள் எல்லாமே நீங்க படிச்சிருப்பீங்க. எஸ் ஆர் நோ? சூப்பர். அப்போ இது சம்பந்தப்பட்ட ஸ்டேட்டிக்ல படிச்ச நியூஸோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் டைனமிக்கா வரப்போகுது. தட் இஸ் கரண்ட் ஈவென்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து உங்களுடைய வேல்யூ பொறுத்தது. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கிம் பண்றது அப்படின்றது எதை பொறுத்ததுன்னா உங்களுடைய வேல்யூ பொறுத்தது. அது என்ன சார் வேல்யூ அப்படின்னா நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, உங்களோட நோக்கம் வந்து என்னவா இருக்கு? டிஎன்பிசியா இருக்கா, யூபிஎஸ்சியா இருக்கா, இல்ல எஸ்எஸ்சியா இருக்கா, இல்ல ஒரு பக்கம் நீங்க எதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எதை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத பொறுத்தது. அப்பதான் அது உங்க கண்ணில் மாட்டோம். அவ்வளவுதான் லாஜிக், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ அப்போ ஒரு நியூஸ் பேப்பர்ல டெய்லி என்னென்ன நியூஸ் வந்து வந்திருந்தாலும், நிறைய நியூஸ் வந்து வந்தாலுமே அதுல நம்ம சொல்ற இந்த பிலிம்ஸோட சிலபஸை பேஸ் பண்ணி அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தட் ஷுட் பி வெரி ஆத்தென்டிகேட்டட், தட் இஸ் நத்திங் பட் த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் உங்களுடைய
கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது இது வரைக்கும் இருந்திருக்கணும், இதுக்கு மேலேயும் ரிவைஸ் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும், அவ்வளவுதான். சரியா? இப்ப நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் ரொம்ப இந்த இதுக்கு மேல நம்ம டிஸ்பிளே பண்ண போற இந்த கண்டென்ட் எல்லாமே நீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க பார்த்துருந்துருக்கலாம். ஒருவேளை நீங்க ஒரு ரெகுலரான ஒரு நியூஸ் பேப்பர் ரீட் பண்றவங்க அல்லது மேகசின் ரீட் பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்க படிச்சிருந்திருக்கலாம். சரியா? இல்ல நான் வந்து கடைசியா நான் மேகசின் தான் சார் படிப்பேன், டெய்லி எனக்கு படிக்கிற பழக்கம் இல்லை, அதாவது நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லை, நான் வந்து வெறுமனே ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு நியூஸ் பேப்பர் இது மேகசின் வந்து படிப்பேன் சார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, எஸ், அந்த மாதிரி நீங்க ஒருவேளை மேகசின் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூஸா ஏதாவது ஒரு மேகசின், எனி மேகசின் எடுத்துக்கணும். அது வந்து யூபிஎஸ்சி ரெலவெண்டான கண்டென்ட்டா வந்து அவங்க அந்த பப்ளிஷர் வந்து யூபிஎஸ்சி ரெலவெண்டான கண்டென்ட் மட்டும் போடுற மாதிரி இருக்கணும். அதை நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் பெட்டர். சரியா? ஸோ இங்க நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஒரு ஈவெண்ட் எடுத்துக்குவோம், மந்த்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூன் மந்த் எடுத்துக்குவோம். ஜூன் 2024 இருந்து நம்ம கிளாஸ் வந்து ஒரு 25 கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வரைக்கும் ஸோ ஏப்ரல் ஃபுல்லாவே கவர் ஆயிடும். ஸோ ஆல்மோஸ்ட் 10 மந்த்ஸ் அப்படின்றது கவர் அப் ஆயிடும். என்ன பண்ண முடியுதா? அதுல முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எதெல்லாம் வந்துட்டு நேஷனல் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்டுக்குள்ள வருதோ அதெல்லாமே எடுத்து அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதர் தென் அவங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுத்துருக்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட பிஐக்குலாம் இருக்கும் இல்லையா, பிஐக்குல இந்த மாதிரிலாம் வந்திருக்குங்க இது ரெலவெண்டா அப்படின்றதையும் நான் சொல்லிடுவேன். இதுக்கு மேல வேற ஏதாவது நம்ம படிக்கணும், எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்ற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த ஆங்கிள் பார்க்கணும் அப்படின்றதையும் சொல்லிடுவேன். அப்பப்போ மெயின்ஸ்க்கான பிரான்ச் அவுட்டும் கொடுத்துருவேன் உங்களுக்கு. மெயின்ஸ்க்கான பிரான்ச் அவுட் அப்படின்னா அங்க பாருங்க, இது வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி பத்தி சொல்லியிருக்காங்கன்னா GS3ல ஃபுட் செக்யூரிட்டி பத்தியான விஷயங்கள் தான் இது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். அதை வந்து கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது உங்களோட வேலை, அவ்வளவுதான் உங்களோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸ் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ ஜூம் வழியா சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து ஒரு டைம் நீங்க ப்ரேயராகவே ரீட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு கேப்சர் பண்றது, சும்மா ஒரு டைம் வாட்ஸ்அப் வந்துடுறீங்க அதுக்கப்புறம் கிளாஸ்ல உட்காடுறீங்க அப்படின்ற போது அது ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து நீங்க கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமோ அல்லது கிளாஸ்க்கு நடந்துட்டு இருக்கும்போது பேரலாவும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கொடுக்குற பிடிஎஃப் தான் நாங்க டிஸ்பிளே பண்ண போறேன், அவ்வளவுதான். என்ன பண்ண முடியுதா? ரைட், சூப்பர். ஸோ கிளாஸோட ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு 25 கிளாஸஸ் வித் இன்னோவேட்டிவ் ஃபீச்சர்ஸ். இந்த இன்னோவேட்டிவ் ஃபீச்சர்ஸ்ன்றது போக போக உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் தென் வேர்ட்ஸ், ஐ பிலீவ் இன் தட். ஓகே, ஸோ 2 hours per செஷன், சரியா? 2 மணி நேரம். ஸோ நீங்க ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கா சில விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க. தட் மீன்ஸ் நான் அது வரைக்கும் செக்மெண்டெல்லாம் நான் வச்சிருக்கேன், நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், அந்த பிளான் படி போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க வச்சிருப்பீங்க. ஸோ அதுல வந்து ஒரு 2 hours அப்படின்றது கரண்ட் அஃபேர்ஸ்க்காக ஒதுக்கிடுங்க ஜாயின் பண்ற மக்கள். ஓகேவா? ரைட். கிளாஸ்க்கு ஸோ கிளாஸ் சம்மந்தப்பட்டு இப்போ கிளாஸ்ல ஒரு 2 hours முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய செல்ஃப் ஒர்க் அவுட் சில இதெல்லாம் சொல்லுவேன், அதை வந்து நீங்க ஒரு 1 hour வச்சுங்க. ஸோ டோட்டலா 3 hours அப்படின்றத நீங்க வச்சுங்க. சரியா? அப்படின்னா என்னது, 25 50 + 25 கிட்டத்தட்ட 75 மணி நேரம்ன்றதை டெடிகேட் பண்ணிடுங்க. சரியா? ரைட். அது பிடிஎஃப் மெட்டீரியல். ஸோ லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸ். ஸோ இது எப்படின்னா கிளாஸஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல பெரும்பாலும் 11 to 1 அந்த மாதிரி ஒரு செஷன்ல வந்து இருக்கும். ஓகே, 2 hours அப்படின்றது இல்லை அப்படின்னா சப்ஜெக்ட் டு சேஞ்ச் ஃபார் சம் டைம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ மற்றபடி ரெகுலராக தான் இருக்கும். ஸோ வீக்லி வந்து 4 classes அப்படின்றது பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ May 15th முன்னாடி கம்ப்ளீட் பண்ற மாதிரியான ஒரு பிளான். ஓகே, ஸோ June 2024 இருந்து இப்போ வரைக்குமான கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது கவர் ஆகும். ஸோ 11 to 1 யூஷுவல் டைம். ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3 classes ஆர் ஃப்ரீ. சரியா? ஓப்பன் டு ஆல். ஃபர்ஸ்ட் 3 classes. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் தானே அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டாலும் அல்லது ஹவு இட் வில் பி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஒரு டைம் வந்து விசிட் பண்றீங்க பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் யூ வில் கெட் சம் ஐடியா. ஓ இப்படிதான் இருக்கும், இப்படிதான் படிக்கணும் அப்படின்றது இருக்கும். ஸோ இஃப் யூ லைக் யூ கேன் ஜாயின் ஆஃப்டர். ஓகேவா? ரைட். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 3 classes வந்து ஃப்ரீ பண்ணியாச்சு எப்பயும் போல. ஏன்னா இப்பெல்லாம் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்றது இட் பிகேம் த யூஷுவல் பிஹேவியர் ஃபார் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். ஆமா தானே? டெமோ கிளாஸ் போகலாம், ஈவன் ஸ்டடி ஹாலுக்கு கூட டெமோ. சரியா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்மளும் கொடுத்துடலாம். ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும், புரிதலோட ஆஸ்பெக்ட் இருக்கு. இப்போ நான் ஒரு விஷயங்கள் நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா அதை நீங்க அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க உள்ள வர்றீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரைட். ஓகே, ரைட். ஸோ இவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. சொல்றதுக்கு இல்லைன்னா இதை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பத்தி எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நீங்களா கிளாஸ் வந்து பார்க்கும்போது அது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஓகே.